இன்னைக்கு யாருக்காச்சும் இயேசுவை பத்தி சொல்லணும், யாராச்சும் ஒருத்தரை சபைக்கு கொண்டு வரணும். யாரு மாற்றான்னு பார்க்கலாம். இவரா அநேக போஸ்ட் வரவே இவரு சர்ச்சுக்கு வர கூப்பிடுவாரு இந்த ஃபாதரு. எஸ்கேப் ஆயிடலாம். A few moments later. ஏமா கணக்குலிங்கம்மா எங்க உன்னை தேடுறது? எங்கம்மா போனேன்? நான் வாரம் சர்ச்சுக்கு கூப்பிட்டு இருக்கேன், நீ வரவே மாட்டேன்ற. ஸ்தோத்திரம் ஃபாதர். ஸ்தோத்திரமா என்ன ஃபாதர், எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல பாஸ்டர். ரொம்ப பண தேவையா இருக்கு பாஸ்டர். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது மத்தியில நீங்களும் வர சர்ச்சு கூப்பிடுறீங்க, நான் எங்க அங்க வர முடியும்? அதெல்லாம் வந்துட்டு எனக்கு பழக்கம் இல்ல பாஸ்டர். அம்மாக்கு என்ன ஆயிடுச்சு? எங்க அம்மா கண் ஆபரேஷன் பாஸ்டர். சுகர் ஓவரா இருக்கு பாஸ்டர். கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். ஆமா பாஸ்டர். அப்படியா? சரி, நான் சர்ச் மக்கள் வரதுக்காக ஒரு இடம் கட்டலான்னு கொஞ்சம் பணம் வச்சிருந்தேன். அந்த பணத்தை உனக்கு தரமா? நீ அம்மா கண் செலவுக்கு பார்த்துட்டு அம்மாவுக்கு சரியான பிறகு நீ கண்டிப்பா சர்ச்சுக்கு ஒரு நாள் வரணும். ரொம்ப நன்றி பாஸ்டர். A few moments later. சபையார் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால சமாதானம் உண்டாகட்டும். சபை கூடுகைக்கு அநேகர் வந்திருக்கீங்க, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்மளுக்கு மத்தியில விசேஷித்த ஒருத்தவங்க வந்திருக்காங்க புதுசா. கனகவள்ளி இயேசுவை அறிஞ்சிக்கணும், இயேசுவை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம சபைக்கு வந்திருக்காங்க. அவங்க வெல்கம் பண்ணலாம் எல்லாரும். நம்ம மத்தியில பிரதர் மில்டன் அவர்கள் ப்ரேயர் பண்ணுவாரு. பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் சபைக்காக ஆண்டவரே ஒரு புதிய ஆத்மாவை தந்திருக்கீங்க. அப்பா, அந்த மகள் ஆண்டவரே கனகவலிக்காகவும் நன்றி செலுத்தும் தகப்பனே. கர்த்தர் நீ அவளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அல்லேலூயா. சரபர அரே ஊரா சரபர சரபர ரபர சரபர அரே ஊயா சரபர சரபர அது அரா சரபர ஊர அவர சரபர அவர இதே பரபர ஊரா சரபர பரக்கிற சரபர அரே இதுக்கு பரபர பரபர பர அரே ஊயா சரபர கரபர பர 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 கரை சரபர கர அரே சரபர பர 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 கரபர பர பர அரே ஊயா சரபர கரை சரபர பர நான் உனக்கு நிறைய டைம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, சபையில புதுசா ஏதாச்சும் விசுவாசிங்க வரும்போது இந்த மாதிரி நம்ம பிரமிக்கத்தக்க ஒரு விஷயத்த செஞ்சு ஆர்ப்பணிச்சு இது மாதிரி அந்நிய பாஷை பேசி ஆராதிக்கணும்ன்ற ஒரு அவசியம் இல்லைப்பா. ஏன்னா பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல, ஆகையால் சபையார் எல்லோரும் ஏகமாய் கூடி வந்து எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசிக் கொண்டிருக்கும் போது கல்லாதவன் ஆனவன் அவ்விசுவாசியாவது உங்களிடத்தில் பிரவேசித்தார் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்று சொல்லுவார்கள் அல்லவா. கல்லாதவன் இயேசுவை பத்தி அறியாதவங்க யாச்சும் நம்ம சபை மத்தியில வந்தாங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஆர்ப்பணித்து பிரமிக்கிறத பார்த்து நம்மள பைத்தியம் சொல்லுவான்ப்பா. இந்த மாதிரிதான் நிறைய பேர் நிறைய சர்ச்சஸ்ல இந்த மாதிரி ஒரு தவறான விஷயத்த தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்நிய பாஷைன்றது நீனும் உனக்கும் தேவனுக்கும் பக்தி விருத்தியை உண்டு பண்றதுக்கு தேவன் கொடுத்த வரம் தான் பாது. அதனால அந்நிய பாஷை தேவன் கொடுத்த வரமே நம்மளுடைய கட்டுப்பாடுக்குள்ளதான் இருக்குது. நிறைய சர்ச்சஸ்ல பார்த்தோம்னா அவங்க ஏதோ சுயநலவை இழந்து குதிக்கிறது, ஆடுறது, ஆர்ப்பணிக்கிறது, அவங்க ட்ரெஸ் எல்லாம் ஓரளவுக்கு சரியா இருக்காது, ஏதோ கத்தி கித்தி அலப்பற பண்றது. இதனால அழகான இயேசுடைய நாமம் தான் தூசிக்கப்படுது. இயேசுடைய நாமம் தான் எல்லாமே கேவலமா பேசுறாங்க. கிறிஸ்தவர்கள்னாவே ஒரு மாதிரி பயப்படுறாங்க. ஏன்னா நிறைய பேர் எதோ பண்ணிட்டு இருக்காங்க, குதிக்கிறது, ஆடுறது, ஓடுறது. நீ அந்நிய பாஷை பேசுனா பேசு, சபை மத்தியில பேசுப்பா. ஒரு புதுசா அவிசுவாசி வரும்போது உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஆண்டவர் அந்த பாஷையை கொடுத்துருக்கிறதுனால நீ கொஞ்சம் அதை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கப்பா. அதனால புதுசா அந்த பொண்ணு போயிடுச்சு. அந்த பொண்ணை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கூப்பிட்டு தெரியுமா, மறுபடியும் அந்த ஆத்மாட்ட போய் நான் பேசணும். ஓகே பாஸ்டர், இப்பதான் புரியுது எனக்கு. சரி பாட்டு. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. A few moments later. ஸ்தோத்திரம் ஃபாதர். அன்னைக்கேமா நீ வந்துட்ட, அப்படியே போயிட்ட, என்ன ஆயிடுச்சு? இல்ல ஃபாதர், எனக்கு கிறிஸ்துவ கடவுளை நான் கும்பிடுறதுல ஏதோ நீங்க ஏதோ பேசிக்கிறீங்க, அதனால புரியல. வீட்டுக்கு வர போனா அதனால போயிட்டேன். அப்படியா? அது ஒண்ணும் இல்லம்மா, அது கடவுளுக்குள்ள வர வர கடவுள் கொடுத்த ஒரு வரத்தை அவர் செயல்படுத்துறாரு. ஆனா இயேசு நல்லவர்மா, இயேசு அன்பானவர். அந்த மாதிரி கிறிஸ்தவங்களை பார்த்து நீ டிஸ்டர்ப் ஆகாத. ஏன்னா இயேசு எப்பவுமே அன்பா தான் இருக்கிறாங்க. அவர்கிட்ட எவ்வித பொய்யும் கிடையாது, எவ்வித பட்சபாதமும் இல்லை.
இயேசு இந்த உலகத்துக்கு வந்த காரணமே உன்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மறிச்சாருமா. அவர் நீ விசுவாசிக்கிறதுனால அவருடைய பிள்ளையாக ஆக்கப்படுற. அதனால ஒரு தெய்வீக அன்பு நிறைந்த ஒரு கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா இயேசுதாமா. அவர் உன்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக தான் மலையில சிலுவையில் அறியப்பட்டாங்க. அதனால கிறிஸ்தவர்களை நீ எக்காரணத்தை கொண்டு பார்த்து கிறிஸ்துவும் இப்படிதான் இருப்பாருன்னு சொல்லிட்டு இடம் போட்டுறாங்கம்மா. கிறிஸ்து எப்பவுமே ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு. இயேசுப்பா அன்பு நிறைந்த தேவன், அவர் எப்பவுமே நல்ல தேவனா இருக்காரு. அதனால அவர் பாவத்திலிருந்து உங்களை ரட்சித்து அவருடைய பிள்ளையாகவும் மாற்றாருமா. அவருடைய அன்பு மட்டும் வாழ்க்கையில மாறாது. அதனால இயேசுப்பா மட்டும் புடிச்சிக்கோ. நான் வந்து சர்ச்சுக்கு வருது. ஓகேவா? ரொம்ப நன்றி. அந்த ஏசப்பா தான் எங்க அம்மாக்கு ஆபரேஷனுக்கு காசு எல்லாம் செஞ்சிச்சாரு. ஆனா நான் இந்த கிறிஸ்தவர்களை பார்த்து ஏசப்பாவை கொஞ்சம் இடம் போட்டேன். அவர் எவ்வளவு பெரிய அன்பான கடவுள்னு நீங்க சொல்லி புரிஞ்சிச்சு பாஸ்டர். ரொம்ப நன்றி பாஸ்டர். அந்த ஏசப்பாவை நான் விட மாட்டேன் பாஸ்டர். ஓகேமா.